நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ திருநெல்வேலி மாவட்டத்தில் தச்சநல்லூர் அப்படிங்கிற ஊரில் இருந்து மானூருங்கிற கிராமத்துக்கு போகக்கூடிய வழியில் எடுக்கப்பட்ட வீடியோ. பாருங்க, இங்கே சின்னதாக ஒரு மாட்டு மந்தை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் நீங்கள் 4 கலரில் மாடுகளை பார்க்கலாம். வெள்ளை, கருப்பு, பழுப்பு, கொஞ்சம் வெளிர் நிறம் கலந்த பழுப்பு. இந்த 4 கலரில் தான் மாடுகள் இருக்கு இல்லையா? இது எல்லாமே தென்பாண்டி மாடுகள் அப்படிங்கிற வகையைச் சேர்ந்த நாட்டு இன மாடுகள். கிராமப்புற மக்களோட வாழ்வாதாரமாக மாடுகள் இருந்தது. அவங்களுடைய பால் தேவைக்கும் வருமானத்திற்கான பால் விற்பனைக்காகவும் பசுக்களை வளர்த்தாங்க. இது தவிர விவசாயத்திற்காக காளை மாடுகளையும் வளர்த்தாங்க. ஏர் உழுறதுக்கு, வண்டி ஓட்டுறதுக்கு, கிணற்றுல இருந்து தண்ணி இறைக்கிறதுக்கு, செக்கு ஆட்டுறதுக்கு, இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் இந்த தென்பாண்டியின நாட்டு காளைகள் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் இப்போது மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சி போச்சு. வயல்கள் குறைஞ்சி போனதுனால வைக்கோல் கிடைக்கிறது இல்லை. மேய்ச்சல் நிலங்களாக இருந்த புல்வெளிகளும் குடியிருப்பு பகுதிகளாக மாறிட்டு, அதனால மாடுகள் மேய்கிறதுக்கான இடம் கிடைக்கல. இப்போ பார்க்குறீங்களே, இந்த மாதிரி ஊருக்கு வெளியில் எங்கேயாவது இருக்கிற காஞ்சி போன புல்லை தான் மாடுகள் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இப்படி மாடுகளுக்கு உணவளிக்கிறது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறினதுனால அவங்க வளர்த்துட்டு வந்த மாடுகளோட எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க. இது தவிர பால் உற்பத்திக்கு பெரிய பெரிய பண்ணைகளில் சீமை பசு அப்படிங்கிற வெளிநாட்டு கறவை மாடுகளை வாங்கி மொத்தமாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய பால் தேவைக்கும் தங்களுடைய வருமானத்திற்காக கூட்டுறவு சங்கங்களில் பால் விற்று பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் நாட்டு இன பசுக்களை இப்போது கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பசுக்கள்லாம் கண்ணுக்குட்டி போடும்போது பசு கண்ணுக்குட்டினா அதை தொடர்ந்து வளர்ப்பாங்க. அதுவே காளை கண்ணுக்குட்டியாக இருந்தால் அதை ஒரு பருவம் வரை வளர்த்து அப்புறம் இறைச்சிக்காக வித்துடுறாங்க. பெரும்பாலான பீஃப் ஸ்டாலில் இந்த இறைச்சி தான் விற்பனை ஆகுது. இப்படி தான் மாடுகளோட எண்ணிக்கை குறைஞ்சி இந்த நாட்டு இன மாடுகள் அழிவின் விளிம்புக்கு போயிடுச்சு. தமிழர்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுக்குள்ள ஒன்றா இணைஞ்சு இருந்த மாடுகளோட அழிவுங்கிறது ரொம்ப வருத்தத்துக்கும் கவலைக்கும் உரிய விஷயமாக தான் இருக்குது.